ஆட்சியில் பங்கு தமிழ்நாட்டுக்கு எப்போதுமே ஒத்து வராதுன்னு முதல்வர் ஸ்டாலின் சொல்லியிருக்காரு. எந்த கட்சிக்கும் சரி வராதுன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. சரி, யார்கிட்ட சொல்லணும்? யார் கேட்கிறா? இப்ப யார் கேட்கிறா? காங்கிரஸ் தான் கேட்கிறாங்க. அப்ப காங்கிரஸுக்கு உங்களே நேரடியா சொல்லிருக்கலாம்ல. அவர் தான் சொல்றாரு. இடைக்கால பட்ஜெட்ல எதிர்கட்சிகளை அதிர்ந்து போடக்கூடிய அளவுக்கு இந்து அறநிலைத்துறைக்கு நிறைய ஒதுக்கீடு பண்ண போறோம் சொல்லி சேதம் கொடுக்கட்டும், கொடுத்த பிறகு பேசுறேன். கொடுக்கறதுக்கு முதல்ல நமக்கு என்ன தெரியும்? பாரத பிரதமர் மதுரை வரும்போது திருப்பரங்குன்ற போறாருன்னு செய்தியில் வந்துட்டு நேற்று கனிமொழி என்ன சொல்றாங்கன்னா, எய்ம்ஸ் போய் அவரை போய் ஆய்வு பண்ண சொல்லுங்க. அதெல்லாம் எய்ம்ஸ் எல்லாம் அவருக்கு ஆய்வு பண்ண அவருக்கு அது அதிகாரிகள்லாம் சொல்லுவாங்க. சகோதரி நேற்று இந்த தேர்தல் அறிக்கை வாங்குறாங்க. கடந்த தேர்தலில் கொடுத்த தேர்தல் அறிக்கையில் முக்கியமானது இந்த மது விலக்கு பிரச்சனை. ஒரு சொட்டு கூட மது இருக்காது. இளம் விதவைகள் தமிழகத்தில் தான் கூடிட்டாங்க எடப்பாடியார் ஆட்சியில் அப்படின்னு சொன்னாங்களே. எங்க அம்மா ஆட்சியில் தான் கூடிட்டாங்க. இப்ப இளம் விதவைகள்லாம் குறைஞ்சிட்டாங்களா? அந்த புள்ளிய வரத்தை எடுக்க சொல்லுங்க. அதை சொல்லுங்க அவங்கள. போன தேர்தல் அறிக்கையை அவங்க தான் குழு தயாரிச்சிச்சு, அதுவே செயல்படுத்தல. இப்ப தேர்தல் அறிக்கை தயார் பண்ணி இவங்க என்னத்தை செயல்படுத்த போறாங்க? இவங்களே எதிர்கட்சியா வருவாங்களா வர மாட்டாங்களான்ற நிலை இருக்கு. அப்புறம் என்ன தேர்தல் அறிக்கை? விடுங்க. அதுக்காக அவங்க ஏதாச்சும் ஒண்ணு சொல்றாங்க. மோடிஜி வருவார், முருகன் கோயிலுக்கு போறாருன்னு சொல்லியிருக்காங்க. அது பாரதிய ஜனதா கட்சியில அவங்க தலைவரை தான் கேட்கணும், எங்களுக்கு தெரியாது. மோடிஜி புரோகிராம் என்ன என்பது அவங்ககிட்ட கேளுங்க. அவங்க பாரத பிரதமருடைய அலுவலகத்தில் தான் கேட்கணும். அலுவலகத்தில் கேட்டால் தான் தெரியும். மினிட்டு பிரதமருக்கு புரோகிராம் மாறிக்கிட்டே இருக்கும். எப்படி வராங்க எப்படி போறாங்கன்னு நமக்கு என்ன தெரியும்? இன்னும் ஒன்னும் தெரியல. அவர் போறாரா போகலையா, எங்கெங்க போறார் என்றதெல்லாம் தெரியாது. தேமுதிக ஒரு கட்சியே இல்லைன்னு சொல்லி அமைச்சர் ராஜகண்ணப்பன் சொல்லியிருக்காரு. அமைச்சர் ராஜகண்ணப்பன் தேமுதிக ஒரு கட்சியே இல்லைன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அது பிரேமலா காந்தி அவங்ககிட்ட கேளுங்க. கேப்டன் விஜயகாந்த் கட்சியில கேளுங்க. எங்கிட்ட கேட்டீங்கன்னா முதல்வர் போட்டோ ஷூட் நடத்துறான்னு சொல்லி ஏடிஎம்கே ஆனா தஞ்சாவூர்ல இபிஎஸ் போகும்போது ஒரு ஐயாயிரம் ஓடி வந்து அதுவே போட்டோ ஷூட் மாதிரி ஏதாச்சும் சொல்லணுமே சார். உள்ளன்போடு நேசிக்கக்கூடியவர், விவசாயிகளை நேசிக்க கூட அண்ணன் எடப்பாடியா தான் சார். இந்தியாவிலே நான் காப்பீடு திட்டம் விவசாயிகளுக்கு அதிகமாக வாங்கி கொடுத்தது அண்ணன், விவசாயிகளுக்கு வாங்கி கொடுத்தது அண்ணன் எடப்பாடியார் தான். 2 முறை பாத்தீங்கன்னா பயிர்க்கடன் ரத்து பண்ணாங்க. இவங்க ஒரு தடவையாச்சும் ரத்து பண்ணியிருக்காங்களா? இவங்க எதாவது செஞ்சிருக்காங்க சார்? விவசாயிகளுக்கு என்ன செஞ்சிருக்காங்க? காப்பீட்டு திட்டத்தில் அதிகமாக வாங்கி கொடுத்திருக்காங்களா? காப்பீட்டு திட்டமே நடத்தல சார். இவங்க வாங்கவே இல்லை. நிறைய இடங்கள்ல காப்பீட்டு திட்டத்தையுமே செயல்படுத்தாம விட்டாங்க. விவசாயிகள் அதனாலேயே தஞ்சை விவசாயிகள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதனால விவசாயிகள் உண்மையா நேசிக்கிற எடப்பாடியாரை அதை எப்படி இது பண்ணலாம் அப்படின்னு பாங்க. இவங்களுக்கு அதுலதான் குழப்பம் தான் திமுகவுக்கு. எந்த சைட பார்த்தாலும் எடப்பாடியார் மாணவர்களை பரீட்சை எழுதாமே பாஸ் பண்ண விட்ட கதாநாயகன்ட்டாங்க மாணவர்கள். அவரை நிச்சயம் வந்தோடனே மடிக்கணி கொடுப்பாருன்றாங்க. ஒரு பக்கம் அவங்க அரசு ஊழியர்களுக்கு பழைய ஓய்வு திட்டம்னு சொல்லிட்டு இப்ப ஏமாத்திட்டோன்னு அவங்க இன்னும் எவ்வளவு பாருங்க. ஜூன் மாசத்துல அதை நிறைவேற்றுவோம்னு சொல்லி ஒரு அறிக்கையை கொடுக்கிறாரு. அதுவும் அவங்க பாதி பேர் ஏற்றல. அவங்களுக்கு தகுந்தவங்களை ஜாக்டர்ஜியோட இருக்கிற தலைவர் நிர்வாகிகளை கூப்பிட்டு பாராட்டு விழா, தனக்கு தானே பாராட்டு விழா நடத்துற மாதிரி நடத்துறாரு. இதுதான் இன்னைக்கு நடக்குது. அதனால எங்க எடப்பாடியாருக்கு உண்மையாக நேசிக்கிறாங்க விவசாயிகள். அவர் மும்முனை மின்சாரம் கொடுத்தவர் விவசாயிகளுக்கு, விவசாயிகளுடைய கஷ்ட நஷ்டங்களை தீர்த்தவர், அந்த காவிரி ஆற்று பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைத்தவர், காவிரி நீருக்கு முற்றுப்புள்ளி. அதுக்காக அவர் காவிரி தந்த காப்பாளன் வந்தாங்க. அதே மாதிரி தஞ்சை மண்டலத்தை விவசாய மண்டலம் பாதுகாப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவித்தவர் எங்களுடைய எடப்பாடியார். இல்லைன்னா எத்தனை தொழிற்சாலையை வந்திருக்கும். அதெல்லாம் காதவர் உண்மையான விவசாயிகளின் தோழன், பாட்டாளி வர்க்கத்தின் தோழன் எனக்கு எங்க எடப்பாடியார் என்பதை மக்கள் இன்றைக்கு எல்லோரும் ஏற்றிருக்காங்க. எல்லா தரப்பு மக்களும் ஏற்றிருக்காங்க.